ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். சொல்றா காளி. நரேஷ், வேலை கேட்டிருந்தேன்டா. வீட்டில் வேற கொஞ்சம் நிலமை சரியில்லடா. சீக்கிரம் கேட்டு சொல்றா. புரியுதுடா. நானே அந்த அமௌண்ட் ஒன்று டெபாசிட் பண்ண வந்தேன். நான் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் சொல்லும்போது ரெடியாரு. நம்ம போய் ஒரு பார்த்து வந்துடலாம். சரிடா. இரு ஒரு நிமிஷம். என் தங்கச்சி வீட்டுல இருந்து கூப்பிட்றா. நான் என்னன்னு கேட்டு வரேன். பாரு. ஹலோ அண்ணே, அண்ணே அப்பா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாருண்ணே. நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தோம். டாக்டர் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்கண்ணே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. கையில வேற சுத்தமா காசு இல்லைண்ணே. உங்ககிட்ட இருந்து அனுப்பி விடுறியா? சரி இரு, நான் கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன். இரு. நரேஷ், வீட்டில் அப்பா திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரா. ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. அட்மிட் பண்ணுறதுக்கே 10,000 ரூபா கேட்குறாங்கடா. கொஞ்சம் காசு இருந்து அனுப்பிச்சி விட்றா. சரி நீ பதறாத, நான் அனுப்பி விட்றேன். இந்த நம்பருக்கு அனுப்பிட்டுமா? ஆமாடா. சரி லைன்ல இரு. அனுப்பிடுங்க, நான் செக் பண்ணி பாடுறான். ஃபோன்பேவா? ஃபோன்பேவில அனுப்புனா? ஆமாடா, ஃபோன்பேல தான் அனுப்பியிருக்கேன். இந்த அக்கௌண்ட்டுக்கு ஏன்டா அனுப்புனேன்? நான் ஃபோன்பேல லிங்க் பண்ணி வச்சிருக்கிற அக்கௌண்ட்டை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லடா. மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி மைனஸில் போயிடுச்சுடா. எனக்கு எப்போ தெரியும் நீ எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன்னு? நீ தான் சொல்லியிருக்கணும். இல்லடா, ஜிபே ஃபோன்பே ரெண்டுமே நானும் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் ஃபோன்பேல யூஸ் பண்ண அக்கௌண்ட் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால அது மைனஸில் போயிடுச்சு. இப்போ அந்த பணத்தை பிடிச்சிருவாங்கடா. என்னடா பண்ணுறது? எனக்கு எப்படா தெரியும்? நான் ஃபோன்பேலேருந்து உனக்கு அனுப்புனேன். அதனால அது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக ஃபோன்பேக்கு அனுப்பி வந்துருக்கோம். அப்படிதான் மாற்றி வந்திருக்கோம். இப்போ என்னடா பண்ணுறது? அமௌண்ட் தான் பிடிச்சிருப்பாங்களே, அந்த அமௌண்ட் திரும்ப கிடைக்குமா? இந்த வீடியோவில் நடந்த மாதிரியே நமக்கும் நடந்திருக்கலாம், அல்லது இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐ ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எல்லா ஆப்லையுமே ஒரே ஃபோன் நம்பர் தான் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே பேங்க் அக்கௌண்ட்டுமே அதில் லிங்க் பண்ணியிருப்போம். இப்போ நம்மள்ட்ட 2 பேங்க் அக்கௌண்ட், 3 பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரி இருக்கும். அதில் எந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணியிருப்போம். ஏன்னா இப்போ யாராச்சும் நமக்கு அமௌண்ட் அனுப்புறாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வரும். இது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதே மாதிரியே இப்போ ஒருத்தர் நமக்கு அமௌண்ட் அனுப்புறாரு, அது நமக்கு எப்படி ரிசீவ் ஆகும், அதாவது ரிசீவ் ஆகக்கூடிய நம்ம வந்து ஜிபே, ஃபோன்பே இந்த 2 ஆப்புமே வச்சிருக்கோம் அப்படின்னா அவர் ஜிபேலேருந்து அனுப்புறாரு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஜிபே அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதில் எந்த அக்கௌண்ட்டை நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கோமோ அதுக்கு தான் அமௌண்ட் போகும். ஒருவேளை நம்மள்ட்ட ஜிபே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஃபோன்பேக்கு போகும். இதே மாதிரி தான் ஃபோன்பே இருக்கும். ஸோ இப்படி தான் யூபிஐ ஆப்மே அதுக்கான ப்ரிஃபரன்ஸை கொடுக்கும். இப்போ நம்ம பார்த்த வீடியோவில் வந்து என்ன பிரச்சனைனா, ஒருத்தர் வந்து 2 அக்கௌண்ட் வச்சிருக்காரு, ஜிபே, ஃபோன்பே அப்படின்னு சொல்லி 2 யூபிஐ ஆப் வச்சிருக்காரு. அதில் வந்து தனித்தனியாக 2 அக்கௌண்ட் லிங்க் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் ஃபோன்பேல வந்து அவர் யூஸ் பண்ணாத ஒரு அக்கௌண்ட், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல், மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் மைனஸில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காரு. ஒருத்தர் வந்து ஃபோன்பேலேருந்து ஒருத்தர் அமௌண்ட் அனுப்புறாரு இவருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த ஃபோன்பே வந்து இந்த ஃபோன்பேக்கு தான் அமௌண்ட் அனுப்பியிருக்கு. அதனால அந்த அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போயிருக்கு. ஸோ இப்போ அவருக்கான பிரச்சனை என்னன்னா, அதில் மினிமம் பேலன்ஸ் ஆல்ரெடி மெயின்டைன் பண்ணல, மைனஸில் இருக்குது. இதுக்கு அமௌண்ட் வந்திருக்கு, இந்த அமௌண்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறதான் பிரச்சனை. ஸோ நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கோம், அது வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் மைனஸில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து எந்த ஆப்லையுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம வைக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா தவறுதல அதுக்கு யாராச்சும் அமௌண்ட் அனுப்புறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரிங்க, இந்த வீடியோவில் அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல, அதனால மைனஸில் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டுக்கு இப்போ அமௌண்ட் போயிடுச்சு, அதில் பெனால்ட்டி போடுவாங்களா அப்படின்னு சொல்லி தான் பயம். இப்போ நார்மலாக நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் மினிமம் பேலன்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது பேங்க்கை பொறுத்தும் அக்கௌண்ட்டை பொறுத்தும் 1000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் கூட இருக்குது. ஒருவேளை அந்த மினிமம் பேலன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ண தவறிட்டோம் அப்படின்னா 250 ரூபா வரைக்கும் கூட மாதம் பெனால்ட்டி போடுறாங்க. இங்கே தான் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம், ஆனால் அதில் எந்த டிரான்சாக்ஷனுமே பண்ணல, பட் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது அதில் இருக்குது. இப்போ ஒரு 1000 ரூபா மினிமம் பேலன்ஸ் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதில் இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு டிரான்சாக்ஷன் சார்ஜோ அல்லது எஸ்எம்எஸ் சார்ஜோ அவங்க பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி பிடிக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு ரூபா அதுலேருந்து குறைஞ்சிருது. அதாவது 1000 ரூபா இருக்க வேண்டிய அக்கௌண்ட்டில் 999 ரூபா தான் இருக்குது அப்படின்னாலுமே அதை மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாத அக்கௌண்ட்டாக தான் கருதி அதுக்கான ஃபைன் அமௌண்ட்டையும் போடுறாங்க. அப்படி போட்டாங்க அப்படின்னாவே ஒரு மாதம் 250 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 4 மாதத்தில் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் எல்லாமே முடிஞ்சு ஜீரோவுக்கு போயிடும். அப்படி ஜீரோ போனதுக்கு அப்புறமேட்டுக்கும் விட்டு வைக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கப்புறமேட்டுக்கும் பெனால்ட்டி போட்டு அதை மைனஸில் கொண்டு போய் விட்டுறாங்க. இப்படி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் மைனஸ்லேயே கிட்டத்தட்ட 12 கோடி மக்களுடைய அக்கௌண்ட் இருக்கிறதாகவும், ஒருவேளை நம்ம மெயின்டைன் பண்ணாத அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போனாலுமே அந்த பெனால்ட்டியெல்லாம் நீங்கள் கட்டினதுக்கு அப்புறமா தான் க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் ஆர்பிஐ கைட்லைன் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அக்கௌண்ட்டில் வந்து மினிமம் பேலன்ஸ்க்கு வந்துருச்சு, ஜீரோவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறமா எந்த அமௌண்ட்டுமே சார்ஜ் பண்ணக்கூடாது, அதை மைனஸ்க்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது குறையும் போது கஸ்டமருக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தெரியப்படுத்தலை அப்படின்னாலுமே நம்ம காம்பன்சேஷனுக்கு கிளைம் பண்ணலாம்.
அதே போலவே ஒரு அக்கௌண்ட் வந்து இப்போ செயல்படாமல் டார்மெண்ட்டுக்கு போயிடுச்சு, அதாவது யூஸே பண்ணலை அப்படிங்கும்போது அந்த அக்கௌண்ட் வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி எந்த ஒரு சார்ஜுமே பண்ணக்கூடாது, அதே மாதிரி எந்த பெனால்ட்டியும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்பிஐயில் கைட்லைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கைட்லைன் எல்லாமே பேப்பரில் தான் இருக்கே ஒழிய நடைமுறைக்கு வரல, அதனால் பேங்க் எதுவுமே பெருசாக ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த நடைமுறை எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை இதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டு காம்பன்சேஷன், அதாவது பேங்க்கில் போயிட்டோ அல்லது ஆர்பிஐயில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி காம்பன்சேஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை பற்றியுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரியே ஆர்பிஐலேருந்து மைனஸில் ஃபைன் போடாதீங்கன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லல. ஸோ எல்லா பேங்க்லையுமே மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறத ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ், அதாவது MEAB அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்று மெயின்டைன் பண்ணணுமா, அது அக்கௌண்ட் ஹோல்டருடைய சர்வீஸ்க்காகவும் நண்பகத்தன்மைக்காகவும் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிப்பா, 1000 ரூபா 5000 ரூபா கட்டி தான் நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா, மினிமம் பேலன்ஸ் ஜீரோவில் இருக்க மாதிரி எந்த அக்கௌண்ட்டுமே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்டோடைய அக்கௌண்ட்டே இருக்குது. ஜன்தன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஜீரோ பேலன்ஸில் அக்கௌண்ட் இருக்குது. அதே போலவே ஏழை எளிய மக்கள்லாம் பயன்படுற மாதிரி ஒவ்வொரு பேங்க்லையுமே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்மளால் 5000 ரூபா 1000 ரூபா கட்டி ஓப்பன் பண்ண முடியலனாலுமே இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்ன அதில் ஒரு சில லிமிட்ஸ் மட்டும் இருக்கும், டிரான்சாக்ஷன் வித் ட்ராவல், ஸோ இதுக்கெல்லாம் லிமிட் இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி அது ஜீரோ பேலன்ஸ்லேயே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைப்பா எனக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்லாம் வேணாம், நான் மினிமம் பேலன்ஸ் வச்சே அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், ஆனால் அந்த மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு ட்ரிக்ஸ் இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம மினிமம் பேலன்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு மாதத்துக்கு 30 நாள்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 ரூபா கணக்குப்படி ஒவ்வொரு நாளுமே 1000 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சு மொத்தமாக 30,000 ரூபாய் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி தான் கணக்கு மினிமம் பேலன்ஸு. ஒருவேளை நம்மளால் 1000 ரூபா அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா 30,000 ரூபா அமௌண்ட்டை வந்து அந்த அக்கௌண்ட்டில் போட்டுட்டு ஒரு நாள் 24 ஹவர்ஸ் வந்து முடிகிற வரைக்கும் அந்த அக்கௌண்ட்லேயே அமௌண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு மாதத்துக்குமே மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் ஆன மாதிரி கணக்காயிரும். இல்லை ஒரு 15,000 ரூபாய் போட்டு 2 நாளைக்கு இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு மாதத்துக்கு மெயின்டைன் பண்ண மாதிரி கணக்காயிரும். ஸோ இப்படியுமே அந்த ட்ரிக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம மினிமம் பேலன்ஸ் ஏன் மெயின்டைன் பண்ணணும், நம்ம மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும், பேங்க் ஒருவேளை ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அதுக்கு ஆர்பிஐ என்ன கைட்லைன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸுமே பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்மளால் பேங்க் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண முடியல, ஒருவேளை அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதை நம்ம ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. பொய் சொல்லணுமா சார்? நாம ஒன்றும் பொய் சொல்லியா தம்பி, ஜஸ்ட் உண்மையை மறைக்கிறோம், அவ்வளோதானே. தப்பு இல்லையா சார்? தப்பு இல்லை நினைச்சா சம்பளம் வாங்கலாம்.